இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், அடுத்ததாக இது சம்மந்தமான வெளியான அரசாணை என்ன என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து தற்போது வெளியான புதிய அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அடுத்த மாதம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை அடுத்த மாதம் தொடங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஜூலை 5ஆம் தேதிக்குள் பணியாணை வழங்கவும் 10ஆம் தேதிக்குள் இலவச வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3.10 லட்சம் என்ற மதிப்பில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு 3100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு 3,10,000 வழங்கப்பட உள்ளது. இந்த வீடு கட்டும் பணி பணிக்கான ஆணை 5ஆம் தேதி வழங்கப்படும். பணிகள் 10ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான அரசாணையில் இதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், வீடு எப்படி கட்டணும்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வெளியான அரசாணை. இதிலே பார்த்திங்கன்னா அனுப்புனர் பெறுநர் எல்லாமே கொடுத்துட்டு பொருள் பார்த்திங்கன்னா மாநில திட்டங்கள் கலைஞர் கனவு இல்லம் 2024-2025ஆம் ஆண்டு நிர்வாக அனுமதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு, பார்வை, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பார்வை ஒன்றில் கண்டுள்ள அரசாணையின்படி பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளுக்கு மாற்றாக 3,50,000 நிதியில் கான்கிரீட் வீடுகளாக மாற்றிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதை தொடர்ந்து பார்வை 2இல் கண்டுள்ள செயல்முறையின்படி பல்வேறு நெறிமுறைகளை பின்பற்றி தகுதியானவர்கள் பட்டியல் தயார் செய்து செயலாக்கம் செய்து அணியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தற்போது பார்வை 3இல் கண்டப்பட்டுள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துணை இயக்குநரின் கடிதத்தில் பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு அலகு தொகைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுக்குறோங்க. வீடு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பரப்பளவு பகுதி சமையலறை உட்பட 360 சதுரடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறைந்தபட்சம் 300 சதுரடி ஆர்சிசி கூரை வேப்பட்டிருக்க வேண்டும். மீதமுள்ள 60 சதுரடி பகுதி பயனாளிகளின் விருப்பப்படி ஆர்சிசி அல்லது எரியாத பொருள் கொண்ட மற்ற வகைகள் கூரைகள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஓலைகள் மற்றும் கால்நார் நாள் கொண்ட கூரை எந்த சூழ்நிலையிலும் வேயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வீட்டுடைய அலகு தொகை 3,50,000 ரூபாய், கழிப்பறைக்கு 12,000 ரூபாயும், 100 நாள் வேலை திட்டத்திற்கு 90 நாட்களுக்கான சம்பளமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மனித சக்தி நாட்கள் 10 நாட்கள் உட்பட ஆகும்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 3,50,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வீட்டு சுவர்கள் நாட்டு செங்கற்கள், அதாவது பிரிக்ஸ் அல்லது சாலிட் பிளாக்ஸ், ஏஏசி பிளாக்ஸ், சிமெண்ட் கலவை பயன்படுத்தி தான் கட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் மண் சுவர் அமைக்கக்கூடாதுன்னு அது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள் செங்கல் அல்லது ஹாலோ பிளாக்கள், ஏஏசி பிளாக் இதை பயன்படுத்தி தான் வீடு கட்டணும். அதையும் சிமெண்ட் கலவையை பயன்படுத்தி கட்டணும்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எக்காரணத்தை கொண்டும் மண் கலவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மண் சுவர் முற்றிலும் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 5வது பாயிண்டில் மெஷர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா செலவு குறைந்த மற்றும் விரைவான கட்டுமான தொழில்கள் இத்திட்டத்தில் அனுமதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் பயனுள்ள தொழில்நுட்பம் மற்றும் விரைவான கட்டுமானமும் அதிகம் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் 6 பாயிண்ட். அடுத்ததாக ஒவ்வொரு வீட்டிலும் பயனாளிகளின் பொருளுடன் தனி சிறப்பு வர்ணம் அடிக்கப்பட வேண்டும். கட்டி முடிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டு சுவரிலும் திட்டத்தின் பெயர், கட்டப்பட்ட ஆண்டு மற்றும் பயனாளியுடைய பெயர் ஆகியவை கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பயனாளி எப்படி தேர்வு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் வீடு வழங்கும் மறு கணக்கெடுப்பு மற்றும் புதிய குடிசை வீடுகள் பட்டியல் TNRD இணையதளத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இடம்பெற்றுள்ள குடிசை வீடுகளின் விவரமும் TNRD இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளன. இத்தரவறிக்கைகள் மட்டுமே வீடுகள் ஒதுக்கீடு செய்வதற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மறுகணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்ற குடிசை வீடுகளில் தற்போது வரை வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இம்மூன்று கணக்கெடுப்பு பட்டியல்களிலும் குறைவான எண்ணிக்கையில் உள்ள கிராம ஊராட்சிகள் மற்றும் குக்கிராமங்களும் கூடிய வரையில் முழுமையாக நிறைவு செய்யும் வகையில் வீடுகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இக்கணக்கெடுப்பு பட்டியல்களில் இடம்பெறாத தகுதியுடைய குடும்பம் ஏதேனும் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கும் வீடு வழங்க பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மேலும் இக்கணக்கெடுப்பு பட்டியல்களில் தகுதியற்ற குடும்பங்கள் நகல் நீக்கம் செய்வதற்கு
டிஎன்ஆர்டி இணையதளத்தில் வழிவகை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியற்ற குடும்பங்களை டிஎன்ஆர்டி இணையத்திலேருந்து நீக்கம் செய்ய வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நகல் நீக்கம் சொல்லிவிட்டு அதேமாரி தான் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. 7வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவரால் வீடுகள் வழங்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் வேலை அடையாள எண் டிஎன்ஆர்டி இணையதளத்தில் உருவாக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதை யாரெல்லாம் உங்களுக்கு வீடு தரலாமா வீடு தர மாட்டாங்கன்னு ஆலோசிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி மன்ற தலைவர், சம்மந்தப்பட்ட ஊராட்சி உதவியாளர், சம்மந்தப்பட்ட ஊராட்சி மன்ற துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், சம்மந்தப்பட்ட ஊராட்சியின் பணி மேற்பார்வையாளர், சம்மந்தப்பட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் இவர்கள் தான் நீங்கள் இலவச வீடு பெறுவதற்கு தகுந்த நபரானு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.